Hi friends, welcome to Bhavani Ari Creatives. நம்ம நேத்து ஒரு ப்ளவுஸ் பார்த்திருப்போங்க. அதுவும் அவங்களது தான். இதுவும் அதே கஸ்டமர், சேம் கஸ்டமர் தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் சாரீ. ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஒயின் கலர் பார்த்துருப்போம் இவங்களதே. ஆனால் அது அவங்க என்ன ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஒயின் கலர் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த சாரீலேயே வந்த ப்ளவுஸ் தான் இது. இதை நாங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாரீ வந்து டிராப்பிங்லாம் பண்ணிட்டோம். பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் போட்டு ஜர்தோசி ஒர்க்கு அண்ட் கட் பீட் ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்கோம். இது இல்லாத ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயின் கலரில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஒட்டியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கை வந்து 2 மாதிரி பார்டர் மாதிரி 2 சைடு மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம ஜூமிங்கில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அண்ட் இது எத்தனை நாளில் நம்ம போட்டோம் அது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கறது பேக் டிசைன். பேக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஜர்ரி அண்ட் வந்து கட் பீடில் லோடிங் கொடுத்துருந்தேன். அண்ட் அதே மாதிரி ஸ்கேலப் டிசைன் வந்து அந்த நெக்கில் வந்து இப்போ இது ஒரு நியூ ட்ரெண்டிங்காக அந்த டிசைன் வந்து இருக்குது. ஸோ அதனால் நெக்கில் வந்து அந்த ஸ்கேலப் மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் இல்லாமல் அந்த நெக் டிசைன் வந்து பேட்டர்ன்ஸ் வந்திருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஸ்கேலப் மாதிரி கொடுப்போம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேலப்பில் 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி டிசைன் மாதிரி கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் பின்னின் ட்ரெஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு, ஒரு பிளாக் அண்ட் பிங்க் அந்த மாதிரி. ஸோ அதில் இருந்து தான் நாங்கள் வந்து இந்த டிசைன் எடுத்து இதில் வந்து ஸ்கேலப்பாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பார்ட்ரு கை வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அதேமாரி பேக் நெக் பார்ட்ரு, அதாவது இந்த கட்டிங் வரும்போது நாங்கள் பேக் நெக் என்ன பண்ணோம்னா தனியாக அதை வரைஞ்சிட்டு இதை வந்து அதுலேருந்து தனியாக எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பேக் நெக்கு. அதாவது நெக்கோட சேர்த்து ஒர்க் பண்ணாமல் கீழே பேக் நெக்கு அதை தனியாக வெட்டி அதில் தனியாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிளாத் மேலே வச்சு அதை அட்டாச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அதில் யூனிக்காக அழகாக வந்திருந்தது இந்த டிசைனு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஹேண்டில் வந்து பார்டர் வந்து பெருசாக இருந்தது. ஆனால் இந்த டிசைன் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் பிளெயினில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பெரிய பார்டரை சரி கீழே பெரிய பார்டரை என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் கீழே கேப் விட்டுட்டோம். ஆனால் துணி ஏதோ பெருசாக இருந்ததுனால கிளாத் பெருசாக இருந்ததுனால கை வந்து பிளெயின் பக்கமாக கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு அண்ட் அதே மாதிரி அந்த கீழே இருக்கிற பார்டரில் இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்கேலை போட்டு மேலே வந்து பிளெயின் இடத்துல அந்த டிசைன் போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் மேலே வந்து அந்த பிளெயின் இடத்துலையும் அந்த டிசைன் போட்டிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸில் பண்ணியிருந்தாங்க. நான் பிங்க் அண்டு ஒரு க்ரீனு என்னமோ சம்திங் பிளாக் பார்த்துருந்தேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து சரி பார்டர்லாம் வருது, பெரிய பார்டராக வேறு இருந்தது, ஒரு நாள் ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட பார்டர் இருந்தது. அப்போ துணி பத்துமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியாலாம் பண்ணோம். இல்லை ஃப்ரெண்ட்டுக்கு துணி வாங்கணுமா அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா இல்லை துணி ஓரளவுக்கு பத்தோன்னு சொன்னதுனால நான் வந்து அந்த பார்டரை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதில் ஒர்க்கு அப்புறம் மேலே ஒர்க்கும் நான் போட்டேன். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த வாட்டி அவங்க வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துலையும் ஒரு ஃப்ரண்ட் நெக் மாதிரி நாங்கள் மாடல் வந்து சூஸ் பண்ணி போட்டிருந்தோம். நீங்கள் லைனாக பார்ப்பீங்க இவங்களதே 7 ப்ளவுஸுமே நான் டெய்லி தொடர்ந்து, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து போடுவேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அண்ட் எத்தனை நாளில் போட்டேன் அப்படின்றது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கீழே அந்த 2 லீஃப்க்கு தான் ஜர்தோசி வரும். மற்ற எல்லாமே வந்து ஒயிட் பல் 4 நம்பர் பீடு நம்ம ஒரு பட்ஜெட் வைஸாக நீங்கள் முடிக்கணும், ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்க பார்க்க கிராண்டாகவும் தெரியணும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது எங்களுக்கு போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு 4 டேஸ் ஆச்சு. ஸோ 4 டேஸில் நாங்கள் போட்டோம். 4 டேஸ்னால் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 32 மணி நேரம் 33 மணி நேரம் வந்து இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு ஆச்சு. அண்டு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரீ டிராப்பிங் நம்மளே தான். அண்டு ஒயின் கலர் செம்மையாக இருந்ததுங்க. அண்டு அந்த கலரில் அந்த டிசைனு எல்லாருமே வேறு லெவல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கஸ்டமர் எல்லா ப்ளவுஸுமே அவங்க மேரேஜுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு வராங்க. எனக்கு கால் பண்ணி பவானி எல்லாருமே சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க, ரிவ்யூ கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து என்னோட நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உன்னோட நம்பர்லாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாமே அந்த 7 ப்ளவுஸுமே அவங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்துருந்தது. நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கும் தெரியும். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம 33 ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த டிசைனுக்கு நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 rupees அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு 850. 6000 rupees ஒர்த்தா இல்லை அதிகமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா
நம்ம பேக்கில் வந்து அந்த நெக் ஷேப்பாக இருக்கட்டும் கரெக்டாக கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லா லாங்காக வந்து ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதேமாதிரி ஹேண்டு பார்த்தீங்கன்னா கீழே போடுற பார்டர் அளவுக்கு மேலேயும் பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு கழுத்துக்கான இன்னொரு கழுத்துக்கான ஒர்க் வந்து நம்ம அந்த கையிலையும் அந்த ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் 6000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கட் பீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு மாதிரி மல்டி கலர் கட் பீட்ஸ் தான் போடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் போடும்போது அது அப்படியே அதோட கலர் வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கட் பீட் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அவங்கக்கிட்ட நான் கோல்டு ஸ்டோன் வைக்கவான்னு கேட்டேன். அவங்க வேண்டாமா, எனக்கு பிங்க் ஸ்டோனே அதாவது ஷெல்ஃப் கலர் ஸ்டோனே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஏன்னா அப்போ தான் அது எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கும். அப்புறம் தான் டக்குன்னு நானும் அப்படி தான் ஃபஸ்ட் நினச்சேன். சரி அவங்க ஜரிகெல்லாம் அவங்க ஃபுல் கோல்டாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு. என்னென்னா எல்லா சாரிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பிங்க் அவங்களும் நானும் ஐடியா பண்ணி சரி பிங்க் வச்சு பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு டிசைனுமே நான் என் கஸ்டமருக்கு பாருங்க பார்டர் பார்த்தீங்களா இந்த சைஸ் பார்டர் இருந்தது. நான் என்ன பண்ணேன் மேலே இதை போட்டு இந்த பார்டர் அப்படியே கட் பண்ணிக்கிட்டோம். மேலே துணியை வந்து ஹைட் ஏற்றிக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பக்காவாக வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அந்த பார்டர்லாம் வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் அந்த சைஸு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்திருந்தேன். இப்போ எந்த டிசைன் போட்டாலுமே நான் என் கஸ்டமர் கிட்ட என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவேன். அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கான்வெகேஷன் பண்ணிப்போம், இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படி ஐடியா பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா அவங்க லாங் யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்பி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அழகாக பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட அமௌண்ட்டு அண்ட் இது நான் எத்தனை நாளில் போட்டேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.